அந்த இளம் நடிகையை திருமணம் செய்ய போகும் நடிகர் பார்த்திபன். இந்த முடிவை கேட்டு நடிகை சீதா எடுத்த அந்த தவறான முடிவு, அவங்க குடும்பத்தினர் இப்போ இந்த தவறான முடிவு மிகப்பெரிய அளவுல ஒரு மீளாத துயரத்தையும், சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் பார்த்திபன். பார்த்திபன் தமிழ் சினிமால ஹீரோவா களமிறங்கி, அதன் பிறகு இயக்குனரா உருவெடுத்தவரு. நடிகர் பார்த்திபன் தமிழ் சினிமால ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரங்கள்ல ஆரம்பத்துல நடித்து, அதன் பிறகு ஹீரோவா மாறினாரு. அப்படி ஹீரோவா அவர் நடித்த படங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா அப்பவே இருந்துச்சு. அதனாலேயே நடிகர் பார்த்திபனுக்கு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் அப்பவே உருவானாங்க. அப்படி நடிகர் பார்த்திபன் தன்னுடைய படத்துல நடிகை சீதா கூட ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதுல நடிகை சீதாவுக்கும் பார்த்திபனுக்கும் காதல் ஏற்பட்டு, அதனால இருவரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சீதாவும் பார்த்திபன் திருமணத்துக்கு பிறகு சீதா படங்கள் நடிக்கிறது பார்த்திபன் நிறுத்த சொல்லிட்டாரு. ஆனா சீதாவுக்கு படம் நடிக்கிறதுல அதிக விருப்பம். அதுக்குள்ள சீதாவுக்கு குழந்தைன்னு ஆயிடுச்சு. ஸோ 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. கடந்த ஒரு 10 வருடமா சீதா நடிகர் பார்த்திபன் கூட சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஆனா அதன் பிறகு படத்துல நடிச்சே ஆகணும் அப்படின்னு சீதா பார்த்திபன் கூட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அதுல பார்த்திபனுக்கும் சீதாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால சீதாவை பார்த்திபன் விவாகரத்து பண்ணிட்டாரு. ஆனா பார்த்திபன் அதன் பிறகு எந்த ஒரு திருமணமும் பண்ணிக்கவே இல்லை. ஆனா சீதா அதன் பிறகு ஒரு சீல் நடிகரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் கூட சில வருடம் வாழ்ந்தாங்க. திரும்பவும் அவர் கூடயும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால சீதா அவர் விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இப்போ தனிமையில வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா நடிகர் பார்த்திபன் கடந்த 24 வருடமா சீதா விட்டு பிரிஞ்சதுக்கு பிறகு எந்த ஒரு திருமணம் பண்ணிக்காம தனது மகனுக்காக தனது வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிட்டாரு. அதன் பிறகும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சாரு. அதன் பிறகு வாய்ப்பு குறைய குறைய அவரு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான கதாபாத்திரம், குணச்சித்திர கதாபாத்திரம், வில்லன் கதாபாத்திரம்னு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுல தன்னை முழுமையா நடிக்க முடியும் அப்படின்னு நடிச்சு மக்கள் மத்தியில இதுவரைக்கும் நடிகர் பார்த்திபன் ஒரு நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு. அதன் பிறகும் நிறைய திரைப்படம் இயக்கி அதன் மூலயமா நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்காரு நடிகர் பார்த்திபன். அப்படியேப்பட்ட பார்த்திபன் தனது பசங்களை வளர்த்து இப்போ 2 மகளுக்குமே திருமணம் பண்ணி முடிச்சிட்டாரு. அடுத்தது அவருடைய கடைசி மகன், அவருக்கும் திருமணம் பண்றதுக்கு இப்போ வரன் பார்த்துட்டு இருக்காராம். அவருடைய சொந்தக்கார பெண் ஒரு பொண்ணை பார்த்துருக்கதாகவும், அந்த பொண்ணுக்கும் தன் பையனுக்கும் கூடிய விரைவில் திருமணம் பண்ணி வைக்க போறதா முடிவெடுத்திருக்காராம். அதுவும் இந்த 2026க்குள்ள கண்டிப்பா என்னுடைய மகனுக்கு நான் திருமணம் பண்ணி வச்சிருவேன். அதன் பிறகு நான் இதுவரைக்கும் இந்த 24 வருஷமா என் பசங்களை வளர்க்கறதுல மட்டுமே நான் முழுமையா கவனம் செலுத்தினேன். எனக்கு 2வது திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இதுவரைக்கும் எந்த ஒரு ஆசையும் வந்ததில்லை. ஆனா இப்போ என் 2 பொண்ணுங்களும் பையனும் திருமணம் ஆனதுக்கு பிறகு அவங்களுடைய குடும்பத்தை பார்க்கறதுல முழுமையா கவனம் செலுத்துவாங்க. ஆனா நான் தனிமையில போயிடுவேன். நான் தனிமையா இருக்கிறத என்னைக்குமே நான் விரும்ப மாட்டேன். என்னைக்குமே எனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். அதனால என்னுடைய மகனுக்கு இந்த வருடத்துக்குள்ள திருமணம் முடிச்ச கையோட நான் என்னுடைய 2வது திருமணத்தை பத்தி இப்ப யோசிச்சிருக்கேன். நான் கண்டிப்பா 2வது திருமணம் பண்ணிக்க போறேன். அது எனக்கு ஒரு மனைவியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு நண்பரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா கண்டிப்பா நான் திரும்ப பண்ணிக்க தான் போறேன். அதுவும் ஒரு முக்கியமான நடிகை கிட்ட பேசியிருக்கேன். அந்த நடிகைக்கும் எனக்கு திரும்ப பண்ணிக்கிறது சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால கூட சீக்கிரம் நான் அந்த நடிகைய திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நடிகர் பார்த்திபன் மிக முக்கியமான ஒரு பேட்டி அளிச்சாரு. இந்த பேட்டி பயங்கர சர்ச்சையை ஏற்படுத்துனுச்சு. ஏன்னா வயது இப்போ 55 தாண்டிடுச்சு. இந்த வயசுல நடிகர் பார்த்திபன் திருமணம் பண்ணி என்ன பண்ண போறாரு? அதுவும் யார பண்ண போறாரு? அந்த நடிகை யாரு அப்படின்னு தமிழ் சினிமால எல்லாருமே இப்போ பரபரப்பா உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நடிகை சீதா அந்த பேட்டியை பார்த்ததும் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனே நடிகர் பார்த்திபனுக்கு கால் பண்ணி பேசவும் ட்ரை பண்ணிருக்காங்க. இது மாதிரி நாம ஏதோ சில பிரச்சனைனால பிரிஞ்சுட்டோம். நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு. அட்லீஸ்ட் இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களையாச்சு நீங்களும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நடிகை சீதா பார்த்திபன்ட்ட பேசியிருக்காங்க. ஆனா பார்த்திபன் முடிஞ்சது முடிஞ்சதுதான். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு போன வச்சிரு அப்படின்னு நடிகர் பார்த்திபன் சீதாவை அவாய்ட் பண்ணியிருக்காரு. அதன் பிறகும் கூட சீதா நிறைய முறை பார்த்திபனுக்கு கால் பண்ணியும் நேர்ல பார்த்தும் பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா பார்த்திபன் சீதாவை டோட்டலாவே அவாய்ட் பண்ணியிருக்காரு. அந்த விரக்தியில சீதா என்ன பண்ண தெரியாம வீட்லயே ஒருத்தர் தவறான முடிவு எடுத்திருக்காங்க. இது தமிழ் சினிமால உச்சக்கட்ட இப்போ ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.